ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, நம்ம சர்பத்து கடைக்கு ஒருத்தவங்க 3 பேர் ஆட்டோவில் சர்பத் குடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அதில் ஒரு பையன் கீழே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தான். குடிச்சிட்டு அப்படியே அவனோட சாவியை வச்சுட்டு போயிட்டான். நான் அவங்க ஆட்டோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கூப்பிடலான்னு பார்த்தேன், ஆட்டோவில் வேகமாக போயிட்டாங்க. அவங்க கூகுள் பே பண்ணியிருந்தா கூட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அவங்க கையில் காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கேருந்து வந்தாங்க, எங்கே இப்போ திருப்பி போகிறாங்களா, இல்லை இந்த பக்கம் இருந்து வந்தாங்களா, ஒரே டவுட்டு. நானும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், ஆட்டோ வருதான்னு. ஒவ்வொரு ஆட்டோ வரும்போதும் அது உள்ளே அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக ஆச்சு, வரவே இல்லை. நான் வேறு பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட போகிறதுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் நான் பக்கத்து கடையில் உள்ள ஒரு அப்பா இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சாவியை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் நான் வச்சுட்டு போமா, நான் கொடுத்துருதேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்பா, நல்ல வேலை, அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு சாந்தமாச்சு. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா சாவியை தயவுசெய்து, அதாவது ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேக்கெட் பைக்கில் போட்டுக்கோங்க. லேடிஸாக இருந்தீங்கன்னா நம்மளோட பேக்கோ அல்லது பர்ஸுக்குள்ளேயோ போட்டுக்கோங்க. கையில் தயவுசெய்து வச்சுட்டு போகாதீங்க. கண்டிப்பாக நமக்கு எங்கேயாவது மறந்து வச்சுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திருப்பி நம்ம தான் தேடிட்டு அலையணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு விரலில் அப்படியே மாட்டிக்கோங்க. விரலேருந்து எடுக்கவே எடுக்காதீங்க. இங்கே பாருங்கள், நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வரவே இல்லை. அதனால் நீங்கள் விரலில் மாட்டிக்கோங்க. நம்ம தொலையாமல் இருக்கும். விரல்லேருந்து எடுக்காதீங்க எக்காரணத்தை கொண்டு. இல்லைனா பேக்குக்குள்ளே போட்டுக்கோங்க. நம்ம பொருள் நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஆனால் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா தந்துடுவாங்க. சிலவங்க நிறைய பேர் தரமாட்டாங்க. அதனால் நம்மளோட எதுவாக இருந்தாலும் சரி, சாவியாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது நம்ம கடை சாவி. நான் இதில் ஒரு குபேரரோட கீ செயின் போட்டிருக்கேன். ஒரு நாள் குபேரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே அந்த கீ செயின் எங்களுக்கு தந்தாங்க. கீ செயின் 5 ரூபா காயின், அதுக்கு ஒரு 100 ரூபா கட்டணும். 5 ரூபா காயின், ஒரு சின்ன தாமரை பூ மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது தந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த விரல் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி விரலில் மாட்டி போட்டுக்கோங்க. விரலில் மாட்டி வச்சுட்டு நீங்கள் எங்கேயுமே கலத்தாதீங்க. நம்மளை அறியாமல் கீழேயும் விழாது. விரல்லே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஜூஸ் குடித்தாலோ அல்லது வேறு எங்கேயாவது கடைக்கு எங்கேயாவது துணி எடுக்க எங்கே போனாலும் சரி, அந்த விரலில் இருந்து கழட்டாதீங்க. அப்படின்னா நம்ம சாவி தொலையாமல் இருக்கும். ஒருவேளை பர்ஸு கொண்டு போகலைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேக்குக்குள்ளேயோ ஹேண்ட்பேக்குள்ளேயோ போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட சாவி தொலையாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க. இது உங்கள்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.